ஓகே. சோ இது டெம்பரவரியா வந்து ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகும். இந்த ஒரு ஆப்ஷன் நடக்கும்போது, லைக் இந்த செகண்ட் ஸ்டெப் எக்ஸிக்யூட் ஆகும்போது, யூ வில் கெட் ஒன் மோர் எப்படி சொல்றது? ஒன் மோர் ஆப்ரேஷன் ஒரு கண்டெய்னர் டெம்பரவரியா கிரியேட் ஆகி, இப்ப சப்போஸ் இது சின்ன மெயின்டெய்னரா இருக்கு. சப்போஸ் ஐ வாண்ட் டு ஆட் சம்திங், ஒரு ரன் கமாண்டோ இல்ல ஒரு பேக்கேஜோ நான் ரன் டைம்ல ஆட் பண்றேன்னா, that time it will take a long, right? So at that time it will create, so whatever that process that I mentioned in particular step, அந்த ஸ்டெப்ல என்னென்ன ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் சொல்லி இருக்கணும் அது நடந்த அப்புறம் அந்த கண்டெய்னர் வந்து it will convert it to image layer and it will attach that image layer to our previous step. So அதனாலதான் we could see one more step, like I'll add one more maintainer. Yeah, I'll modify the maintainer. Then also, yeah, I'm just giving also contact run support na operation team contact பண்ணு சொல்லி நான் just mention பண்றேன். Also, docker file. இதை நான் யூஸ் பண்றேன்னா it will empty my docker file. Uh, then இப்ப I'll rebuild again. Okay. I'll rebuild again. Docker image. Docker image build. -T. I'll give demo and dot. Okay. See, நம்ம பார்த்தோம்ல, even there is a small changes, right? Even for that also it create a intermediate container. அந்த intermediate container create ஆயிட்டு then it removed removing the intermediate container. இதோட கமிட் நடக்குதுல, so you could see, right? இது சேமா இருக்குல்ல. so இந்த ரெண்டும் இருக்கிறத பார்த்துட்டு it will remove ஒரு லேயருக்கு நான் சொன்னல, லைக் ஒரு லேயர் பார்த்துட்டுனா இது வந்து எல்லாமே ரீட் ஒன்லி லேயர். ஸோ பிஃபோர் வி டாக் அபவுட் ஹிஸ்டரி கமெண்ட், ரைட்? டாக்கர் இமேஜ் ஹிஸ்டரி தென் த இமேஜ் நேம். நம்ம இந்த கமெண்ட் பார்த்துருப்போம்ல, லைக் என்னென்ன லேயர் இருக்கட்டும். ஸோ இஃப் வி see that, right? நம்ம பாத்தீங்கன்னா ரெண்டு we did two things, right? ஒன்னு we pull the image, லைக் ஒன் from image கொடுத்தோம். தென் பாத்தீங்கன்னா we added அந்த intermediate container. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா we don't add anything. ஸோ we just pull the image from the docker hubல இருந்து பண்ணதுனால it took the last commit. லாஸ்ட் கமிட் என்ன இருக்கும், லைக் லாஸ்ட் ஆப்ரேஷன் இந்த அந்த லைக் அந்த இமேஜ்ல என்ன பண்ணாங்களோ அது இருக்கு. ஸோ இட் சீம்ஸ் லைக் 11 days ago. ஸோ நம்மளோட ரெண்டாவது மாடிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா மெயின்டெனர் ஆட் பண்ணோம். ஸோ தட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் கமிட். அதுதான் பாத்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ். ஸோ அதுல பாத்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் ஐடி இங்க என்ன இமேஜ் ஐடி காட்டுதோ அது இமேஜ் ஐடி காட்டுது. லைக் இட் வாஸ் கிரியேட்டட் 48 seconds ago, right? What was that operation? We added maintainer. So we could see that அந்த இமேஜோட மெயின்டெனர் என்னட்டு we can able to see here. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்க பாக்குறோம். ஸோ இன் கேஸ் இஃப் ஐ வாண்ட் டு இன்ஸ்பெக்ட், ரைட், we can use docker image inspect then the image name. So if you inspect the docker image, right, நம்ம மெயின்டெனர் ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம்ல, it will take it as author, I believe. author எங்க இருக்கா? See, yeah, see, it took நம்ம மெயின்டர்னு கொடுத்தோம்ல, it took இமேஜ்ல கூட we can able to see. இது எதுக்காக யூஸ் பண்றோம்னா, இன் கேஸ் இந்த ஃபைல் எனி மாடிஃபிகேஷனோ இல்ல எனி சப்போர்ட் ஃபர்தரா நீடடோ, த பீப்புள் யார் ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு ஐடியா இல்லைன்னா தே கேன் ரீச் யூ அவுட். ஸோ யூஸ்வலி இங்க ஆத்தர்ல என்ன இருக்கும்னா ஒரு பர்டிகுலர் டீமோட டிஎல் இருக்கும். அந்த டீமோட ஏன்னா இண்டிவிஜுவலா வி வோன்ட் ரைட் இட். இப்ப நான் தான் ஒர்க் பண்றேன்னா ஐ ஓன்ட் ரைட் மை நேம் as an author.
வாட் ஐ ப்ரிஃபர் டு ரைட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எங்களோட டீம் டிஎல். இப்போ நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்கன்னா இப்போ டெவாப்ஸ் டீம்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீம் டிஎல் இருக்கும்ல. ஸோ யுவர் டீம் டிஎல் ஷுட் பி குடுத்துட்டு தென் யூ கேன் ஹேவ் எ மெசேஜ். ஸோ இன் கேஸ் ஆஃப் எனி இஷ்யூ யூ கேன் ரீச் திஸ் பர்டிகுலர் பீப்புள் ஆர் இதே போல நீங்க கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இன் ஃபர்தர் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த ரன்ல லைக் இன் ஃபர்தர் வெர்ஷன்ஸ் அப்கிரேட்ல பாத்தீங்கன்னா திஸ் கமெண்ட் மெயின்டைனர் இருக்குல்ல. ஸோ திஸ் வில் பிகமிங் டிப்ளிகேட்டட் ஆக போகுது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் மெயின்டைனர் யூ கேன் யூஸ் லேபிள். லேபிள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் நான் சொல்றேன் லைக் வில் கோ ஒன் பை ஒன்னா பார்க்கும்போது லேபிள் சொல்றேன். ஓகே. ஸோ மெயின்டைனரை பார்த்தோம். தென் த நெக்ஸ்ட் ஆப்ஷன் வி கேன் கோ வித் ரன். மெயின்டைனர் பாத்தீங்கன்னா just to provide overview for your Docker file. Docker ஃபைலுக்காக ஓவரைட். ஸோ தென் பாத்தீங்கன்னா ரன்னோட யூஸ் பாத்தீங்கன்னா இப்போ எதனா ஒரு கமெண்ட் ரன் பண்ணணும்னா we can use run. ஸோ இன் கேஸ் இஃப் ஐ வாண்ட் டு இன்ஸ்டால் சம் பேக்கேஜஸ், எதனா பேக்கேஜஸ் யூஸ் பண்றதுக்கு இன்ஸ்டால் பேக்கேஜஸ் பண்றதுக்கு சப்போஸ் ஐ வாண்ட் டு கிரியேட் எ டைரக்டரி, ஒரு கிரியேட் டைரக்டரி பண்றதுக்கு, கிரியேட் டைரக்டரி பண்றது, இல்ல ஒரு ஃபைலை ரிமூவ் பண்றது. ஸோ இந்த ஆப்ரேஷன் எல்லாமே வந்து we can do that. ஸோ டிஃபால்ட்டா இது எப்படி ரன் ஆகும்னா இதெல்லாம் வித் ஹெல்ப் ஆஃப் ஷெல் பார்த்தோம்ல நம்ம, இட் வில் ரன் ஆஸ் எ ஷெல் ஃபார்மேட்ல. எப்படி ரன் ஆகும்னா /bin/sh-c, தென் அவர் கமாண்ட் வில் ரன். டிஃபால்ட்டா ஒரு நம்ம ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோம்னா பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இட் வில் ரன் இன் திஸ் ஆப்ஷன்ஸ். ஓகே. இதே சப்போஸ் விண்டோஸ் கண்டெய்னரா இருந்தா திஸ் இஸ் ஃபார் லைனக்ஸ் கண்டெய்னர். இதே விண்டோஸ் கண்டெய்னரா இருந்தா இட் வில் டேக் அ cmd/s then /c. ஏன்னா இது வந்து ஸ்பெசிஃபைங் டு கமாண்ட் டு ரன் இன் விண்டோஸ் சிஎம்டில ரன் ஆகிறதுக்கு ஸ்பெசிஃபை பண்ணுவோம். மோஸ்ட்லி ஜென்ரலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா we use 90% of the time வந்து 90 even you can consider 95%, we generally use லினக்ஸ் கண்டெய்னர்ஸ் தான். ஸோ இந்த இன்னொரு ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணாங்களா we can use executable 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 then you can mention different parameters. So in case of I want to run multiple packages, right? param 1 parameter 1 then parameter 2. இது எப்படி யூஸ் பண்ணணும்னா you can use like you can use multiple parameters. Suppose நம்ம வந்து apt வழியா யூஸ் பண்றோம்னா you can use apt-get, then you can pass multiple what I want nginx, then curl. So இதே போலலாம் நம்ம வந்து we can use it. So we'll try to install packages. ஓகேவா? ஸோ இந்த பேக்கேஜஸ் எல்லாமே நம்ம வந்து we can use it like. இப்போ இதே டாக்கர் ஃபைல நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்னா so we can use run. I want to use apt get. ஃபர்ஸ்ட் நான் என்னோட ரெபாசிட்டரிஸ் அப்டேட் பண்ணிடுறேன். தென் அண்ட் உங்களுக்கு தெரியும் இஃப் ஐ யூஸ் ஆண்ட்னா இதுவும் ரன் ஆகணும், நெக்ஸ்ட் ஒன்னும் ரன் ஆகணும். கரெக்டா? ஸோ நம்ம ஷெல் ஸ்கிரிப்ட்ல பார்த்துருப்போம் ஆண்டோட மீனிங். ஸோ ரெண்டு கண்டிஷனுமே வந்து பாஸ் ஆயிருந்தாதான் அவர் தட் கமாண்ட் ஷுட் பி சக்சஸ்ஃபுல், ரைட்? ஸோ ஐ எம் யூசிங் ஆட். தென் ஐ வாண்ட் டு இன்ஸ்டால் a package called apt-get install nginx இன்ஸ்டால் பண்றேன்.
then I'm passing y. ஏன்னா you shouldn't like I don't have console to put S, right? So that's why I'm using default option Y. So in the package நான் install பண்றேன். So we'll see how it perform. So, Docker image build -t. I'm using same name demo. Then dot. See, my package is updating. Then நம்ம லைக் டேக் மென்ஷன் பண்ணாதனால இட் டுக் as a டிஃபால்ட் டேக் as latest. இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு ஸ்பெசிஃபை வெர்ஷனா நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும்னா ஒரு பர்டிகுலர் வெர்ஷனை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும்னா கேன் யூஸ் V1 ஆர் V2. அதே போல எனி டேக் யூ கேன் யூஸ் இட். இப்ப நம்ம பண்ண இமேஜ் பாத்தீங்கன்னா யூ குட் சி ரைட் சக்சஸ்ஃபுல்லி இட் காட் கிரியேட்டட். என்னென்ன ஆப்ரேஷன் நடந்துமோ ஸ்டெப் 3ல இட் ஒர்க் கண்டெய்னர் அண்ட் இட் காட் ரிமூவ். இப்போ நம்மளோட ஹிஸ்டரி இமேஜ்ல பாத்தீங்கன்னா டாக்கர் இமேஜ் ஹிஸ்டரி then the image name demo, right? Demo. If you see, we could see one more layer. இங்க பாத்தீங்கன்னா நான் சொன்னல டிஃபால்ட்டா ஒரு ஷெல் ரன் ஆகும், ரைட்? சி இப்போ சேவ் ரைட் bin dot sh default இந்த ஷெல்லில் தான் வாட் எவர் கமெண்ட் வி ரைட் இட் ரைட் இட் வில் ரன். சி bin slash sh hyphen c நம்ம கொடுத்த கமெண்ட். ஸோ வி ஆர் நாட் ரிட்டன் bin dot sh, ரைட்? இந்த bin dot sh இந்த sh செல்லுல இந்த கமெண்ட்ஸ் ரன் ஆகுது. அப்போ ப்ரோமோட் கேட்கலாம், இன்கேஸ் இஃப் ஐ வாண்ட் டு ரன் இன் பேஷ் ஷெல்ல நான் கமெண்ட்ஸ் ரன் பண்ணேன்னா வி கேன் டூ இட். அது எப்படி பண்ணணும்னா வி ஹாவ் எ ஆப்ஷன் கால்ட் ஷெல். இந்த ஷெல் வச்சுக்கிட்டு வி கேன் ரைட் இட். இந்த பர்டிகுலர் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு இந்த ஷெல்லுல ரன் ஆகு, இந்த பர்டிகுலர் கமாண்ட் எனக்கு இந்த ஷெல்லுல ரன் ஆகுன்னு சொல்லி வி கேன் ஸ்பெசிஃபை. ஸோ வி கேன் ரைட் தட். ஓகேவா? ஸோ ரன்னோட பாத்தீங்கன்னா திஸ் இஸ் த ஒன். ஓகே, யூஸ் கேஸ் பாத்தீங்கன்னா ரன்னோடது. இன்கேஸ் நீங்க பேராமீட்டர் நான் சொன்னேன்ல, ஸோ எக்ஸிக்யூட்டபிளா நீங்க எழுதணும்னா யூ கேன் யூஸ் இட். லெட் மீ புட் இட் டாப் ஹியர். ஓகே, இங்க சொல்லியிருந்தல யூ கேன் யூஸ் திஸ் ஆப்ஷன் apt-get ரன் கொடுத்துட்டு யூ கேன் பாஸ் திஸ் வேல்யூ. இந்த வேல்யூவை நீங்க பாஸ் பண்ணிட்டு யூ கேன் இன்ஸ்டால் மல்டிபிள் பேக்கேஜ். ஸோ வி ஆல்சோ நீட் டு பி நான் இன்டராக்டிவ், ரைட்? யூ மஸ்ட் டு யூஸ் ஆப்ஷன் Y. ஓகேவா? மல்டிபிள் நீங்க எத்தனை பேக்கேஜஸ் வேணா யூ கேன் ரைட் இட் ஹியர். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு இன்ஸ்டால் டூப்ளிகேட் தென் ஐபி ரூட் டு எது வேணுமோ யூ கேன் யூஸ் இட் வித் திஸ் எக்ஸிக்யூட்டபிள் ஃபார்ம் அண்ட் யூ கேன் டூ தட். ஓகேவா? ஸோ we saw like 3 parameters. Then we'll go with environment variable. So environment variable nothing but if in case if we need some variables, right? இப்போ in case if I using ஒரு டிபியோட நான் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். டிபியோட யூஸ் பண்ணும்போது ஐ நீட் ஒரு டிபியோட என் பாயிண்ட் வேணும். என் பாயிண்ட் வேணும் போது ஐ கேன் பாஸ் என்விரான்மெண்ட். அந்த என் பாயிண்ட் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிளா யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் யூ கேன் யூஸ் பாஸ்வேர்ட் ஆர் அதர் வேரியபிள். இப்போ ஜாவால நீங்க லைக் ஒரு ஒரு இதுல சொல்லனா ஓம் பாத் செட் பண்றோம்னா அந்த டைம் வந்து வி கேன் பாஸ் தட் பாத் ஆஸ் என்விரான்மெண்ட் வேரியபிள். பாத் இல்ல என் பாயிண்ட். ஸோ இதெல்லாமே நம்ம ரன் டைம்ல கொடுக்கலாம். ஸோ ரன் டைம் இன் சென்ஸ் அந்த டைம் ஆஃப் கிரியேட்டிங் தட் பர்டிகுலர் இமேஜை வச்சு நம்ம கொடுக்கலாம். ஸோ I'll write one environment variable. So it is we are not going நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. Just saying that I'll use my SQL. இது எதுவா வேணாலும் இருக்கலாம். So the env should be capital, but whatever after that you type, right? It may be in capital ஆவும் இருக்கலாம், small ஆவும் இருக்கலாம். So
I'm just following my SQL வந்து will I usually write it in uh, just கொடுத்துட்டு then equal to I'm assigning some variables. I'll assign 1, 2, 3, 4, 5, 6, right? Then I'll try to build a image and see what happens. See, I'm building that image. Uh, இதெல்லாம் ஏன் ரொம்ப சீக்கிரமா எடுக்குதுன்னா இட் வில் பி யூசிங் ஏ கேட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ கேட்ச்ல வந்து இட் வில் டேக் த வேல்யூஸ். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் லேயர் ஏற்கனவே இருக்கான்னு செக் பண்ணும். இன்கேஸ் இருந்ததுன்னா இட் வில் யூஸ் தட் கேட்ச் அண்ட் இட் வில் பில் தட் லேயர் ஃபார் அஸ். ஸோ எது கேட்ச் இல்லையோ தட் வில். ஸோ வி யூஸ் ஓன்லி ENV, right? ENV won't take much time. So it given in a minute, in a second, it gives answer to us. So we could see, right? Environment variable running in this particular container. Once it's done, it removed, right? So இதை நம்ம எங்க பார்க்கலாம்னா you can inspect in நம்ம வந்து the container inspect பண்ணோம்னா we can able to see our environment variables. நம்ம environment variables வந்து எங்க பாஸ் பண்ணோம்ட்டு we can able to see there is an ENV option. In the ENV option la I gave an endpoint, right? So we can able to see. So இதோட யூஸ் கேஸ் பாத்தீங்கன்னா யூ கேன் பாஸ் endpoint பட் நெவர் பாஸ் எனி பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்ட் இஸ் லைக் காம்ப்ரமைஸ் இன் கேஸ் ஆஃப் நீங்க தெரியாம பப்ளிக் ரெபாசிட்டரியில இந்த இமேஜை புஷ் பண்ணிட்டீங்க. ஸோ people can able to access that and they can able to see your credentials. So it's like what we've always proposed, right? Only we will store environment variable, environment required on things. We won't passwords, password and other API keys. இதெல்லாமே வந்து we won't pass it here using this ENV variables. Okay, வா. So we saw environment. Then next பாத்தீங்கன்னா label. So label வந்து பாத்தீங்கன்னா it will take key value pairs. In key value pairs அவே எடுத்துக்கும். Like key value per survey, we can able to give the data. So what is the use case? இதோட use case பாத்தீங்கன்னா nothing but same as maintainer, but இது வந்து key value pair. We can use it key and value pair save பண்ணலாம். Like value pass பண்ணலாம். So how we can use that, right? So I'll take label. So I want to use like production. நான் வந்து production மென்ஷன் பண்றேன். ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா லைக் ஐல் புட் கைண்ட் கொடுத்துட்டு ஸோ இட்ஸ் மை ப்ரொடக்ஷனோடது. ஸோ ஒரே ஒரு லேபிள் தான் கொடுக்கலாம்னா இல்ல வி கேன் ஸ்பெசிஃபை இட் மல்டிபிள் லேபிள்ஸ். ஸோ I'll give one more label. Then contact. Okay. Contact வந்து I'll give my Ravi promote. Then one more இப்ப ஒரு ஒரு லைன் கொடுக்கணும்னா தேவையில்லை. We can give a space. After that you can add one more thing. So I'll give email கொடுத்துட்டு then I'll give my email ஐடின்னு வச்சுக்கோங்களேன். So I added labels. So labels add பண்ணிட்டேன். We'll see how it runs. We did. I did. Then I'll build the image. Image fill பண்ணிட்டோம். இது எங்க பார்க்கணும்னா we need to inspect the image. Inspect image பாத்தீங்கன்னா you could see, right? Contact key இது key இது key இது value.
பேராசேவ் இருக்கு பாருங்க. நான் என்ன கொடுத்தேன்? கான்டாக்ட் கொடுத்தேன், தென் இமெயில் கொடுத்தேன், தென் கைண்ட் கொடுத்தேன். ஸோ யூ குட் சி இது ரெண்டுமே நான் ஒரே லைன்ல கொடுத்தேன். கான்டாக்ட் அண்ட் இமெயில் வந்து ஒரே லைன்ல கொடுத்தேன். ஸோ டாக்கர் டேமன் இஸ் ஏபிள் டு கேட்டகரைஸ் தட், தனித்தனியா கேட்டகரைஸ் பண்ணி இட் வில் கிவ் இட் இஸ் இன் கீ வேல்யூ பேரா நம்மளுக்கு கொடுத்துச்சு. ஸோ இது ஜஸ்ட் டு நோ. இது பாத்தீங்கன்னா இது டிஃபால்ட்டா. இந்த ரெண்டு பாத்தீங்கன்னா டிஃபால்ட். இஃப் யூ வாண்ட் டு ஓவர் ரைட் திஸ் ரைட், யூ கேன் ஓவர் ரைட். இதை நீங்க எப்படி ஓவர் ரைட் பண்ணீங்கன்னா, யூ கேன் ஹேவ் த சேம் நேம் அண்ட் வித் டிஃபரெண்ட் வேல்யூ இந்த லேபிள கொடுத்துட்டு ஸோ லேபிள் கொடுத்துட்டு யூ கேன் யூஸ் திஸ். தென் உங்களுக்கு என்ன வெர்ஷனோ, சப்போஸ் லேட்டஸ்ட் வேணும்னா யூ கேன் ஓவர் ரைட் இட். பிகாஸ் இது வந்து நாட் லைக் வாட் யூ சே, இது வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்னா இல்லை. லைக் ஜஸ்ட் வாண்ட் டு நோ வாட் இஸ் ஏ, எது நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். லைக் இன் கேஸ் ஆஃப் எனி இஷ்யூஸ்னா ஒரு அந்த இமேஜோட ஓவுக்காக தான் நம்ம வந்து இந்த லேபிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? தென் ஓகே, இத இத லைக் சம் வேல்யூஸ வந்து நம்ம வந்து ரன் டைம்லயே வந்து ஓவர் ரைட் பண்ணலாம். ஸோ ஐ வில் ஷோ யூ அட் த லாஸ்ட் எந்தெந்த வேல்யூ வந்து நம்ம ரன் டைம்ல ஓவர் ரைட் பண்ணலாம், என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணலான்ட்டு. சோ ஃபார் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு இமேஜ வந்து கெட் பண்ணிருக்கோம். தென் வி ஆடட் அ மெயின்டெனர் அண்ட் வி ட்ரை ஆடட் ஒன் பேக்கேஜ் கால்ட் என்ஜினிக்ஸ், ஒரு பேக்கேஜ் ஆட் பண்ணோம். தென் என்விரான்மெண்ட் வேரியபிள் எப்படி யூஸ் பண்ணோம்னு பார்த்தோம். தென் லேபிள் பார்த்தோம். ஸோ இதுல உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் எதனா இருக்கா? பிரமுத், பேசிக்கா டாக்கர் இமேஜுக்கு இந்த பேராமீட்டர்ஸ்லாம் மஸ்ட் அப்படின்னு சொன்னா எது சொல்லுவோம்? இப்ப நீங்க 16 பேராமீட்டர்ஸ் சொல்றீங்க மொத்தமா. ம், இது ம். இது இருந்தாதான் பேசிக்கா ஒரு இமேஜ் பில்ட் பண்ண முடியும், டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ண முடியும் அப்படின்னா எந்தெந்த பேராமீட்டர்ஸ்? அது அது எப்படி நீங்க டிசைட் பண்ண முடியும்னா, இட் டிசைட்ஸ் ஆன் யுவர் ரிக்குவயர்மெண்ட். உங்க ரிக்குவயர்மெண்ட் பொறுத்து தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா மோஸ்டா பாத்தீங்கன்னா வில் யூஸ் ஆல்மோஸ்ட் லைக் அரௌண்ட் 10 டு டு 11 10 டு 12 பேராமீட்டர்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகே. ம். எனி அதர் கொஸ்டின்? என்வாயன்மெண்ட் வேரியபிள் ஓவர் ரைட் பண்ண முடியும் ஆப்வியஸ்லி. ஸோ ஐ திங்க் ஐ டென்ட் டூ தட். லெட் மீ செக். ஐ திங்க் அது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். தட்ஸ் a வேரியபிள் ரைட். ஐ திங்க் we not able to override. ரன் டைம்ல we can't override, I believe. அதுவும் நான் செக் பண்ணி சொல்றேன். ஐ ஓகே. டென்ட் ரிமெம்பர் தட். அப்புறம் இப்போ பாஸ்வேர்ட்ல என்விரான்மெண்டல் வேரியபிள் கொடுப்போம்ல, அது எப்படி ஹைட் பண்றது? இப்போ டாக்கர் இமேஜ் இன்ஸ்பெக்ட்ல யா நீங்க என்வரான்மெண்ட்ல பாஸ்வேர்டே நீங்க பாஸ் பண்ணக்கூடாது. ஸோ யூ வாண்ட் டு யூஸ் எதர் டாக்கர் சீக்ரெட்ஸ் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா அதர் டூல்ஸ் யூஸ் பண்ணணும். லைக் வால்ட், அதே போல டூல்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணி யூ கேன் கால் இட் தட் பாஸ்வேர்ட் இன் ரன் டைம். ரன் டைம்ல நீங்க கால் பண்ணணும். சீக்ரெட் பாஸ் பண்ற மாதிரி இருக்குங்களா? இங்க சீக்ரெட் வந்து ஆமா. நம்ம வெளியில வந்து பாஸ் பண்ணலாமா, இல்ல இங்கேயே வந்து நம்ம சீக்ரெட்? நீங்க எங்க இருந்தா நீங்க இப்போ ஆஷிகார்ப் வால் பாஸ் பண்றீங்கன்னா அதுக்கு ரிக்வயர்டான பேக்கேஜஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு யூ கேன் கால் தட் பேக்கேஜஸ். ஸோ ஐல் ஷோ ஒன் எப்படி டாக்கர் சீக்ரெட்ஸ் வந்து நம்ம எப்படி இப்போ கால் பண்ணலான்ட்டு ஐல் ஷோ யூ. ஓகே. எனி அதர்? இல்லைனா வில் கோ வித் நெக்ஸ்ட் பேராமீட்டர். ஓகே, ஸோ குட். ஸோ நெக்ஸ்ட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா ஏஆர்ஜி பார்ப்போம். லைக் வேர் இஸ் தட் ஏஆர்ஜி? ஏஆர்ஜியோட யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா இட் கேன் பி ஃபர்ஸ்ட் டாக்கர் ஃபைல்ல. சொல்லுங்க. இப்ப அந்த டாக்கர் இமேஜ் வச்சு நம்ம அந்த ஃபைலை பார்க்க முடியுங்களா? லைக் வந்து from என்ன இருக்கு? இப்ப நான் வந்து டாக்கர் இமேஜ் வந்து புல் பண்ணிக்கிறேன் கண்டெய்னர்ல இருந்து. ஓகே. அந்த ஃபைலா வந்து நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் என்ன இருக்கு, அதுக்கப்புறம் அதோடைய ஃப்ரம் எது அப்படிலாம் பார்க்க முடியுமா? ஆஹா, லைக் யூ கேன் ஒன்லி இன்ஸ்பெக்ட். இப்போ ஒரு இமேஜ் நீங்க டாக்கர் ஆப்ல இருந்து ஒரு புல் பண்றீங்கன்னா நீங்க அந்த இமேஜ் இன்ஸ்பெக்ட் பண்ணலாமே தவிர அதோட டாக்கர் ஃபைல் பார்க்க முடியாது. மேபி அந்த டாக்கர் ஆப்ல அந்த பர்டிகுலர் ஃபைலுக்கு என்னென்ன அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க வேணா யூ கேன் see there, பட் யூ கேன் புல்
தட் இமேஜை யூ கேன் புல் இட். ஸோ அந்த டாக்கர் ஃபைல யூ கேன் ஏபிள் டு see that. உங்களால பார்க்க முடியாது. நீங்க அதிலேயே போய் பார்த்தீங்கன்னா யூ கேன் மேபி இஃப் யூ ரீட் த டாக்குமெண்டேஷன்னா என்னென்ன கொடுத்துருக்கா மேபி யூ கேன் ஏபிள் டு see. பட் டாக்கர் ஃபைல் யூ கேன் say it. இந்த ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா யூ can't able to see the டாக்கர் ஃபைல். there is no option to do that. only you can do inspect. இப்ப என்னோடதுலயே பாத்தீங்கன்னா yeah, docker image ls. so the first image was ubuntu, right? so இந்த image நான் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். inspect docker image inspect and the name. இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஹிஸ்டரி பார்க்கலாம். என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு அது பார்க்கலாம், இல்லைன்னா யூ கேன் யூஸ் ஹிஸ்டரி கமெண்ட். ஹிஸ்டரி கமெண்ட் பார்க்கும்போது யூ கேன் ஏபிள் டு see those ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு தவிர யூ கேன் ஏபிள் டு see ஒரு இமேஜ் புல் பண்ணிட்டு அதோட டாக்கர் ஃபைல் நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா அது நம்ம பில்ட் பண்ணிடுறோம். லைக் வி கிவிங் திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு எப்படி சொல்றது, ரன் டைம் கொடுத்துரும். அது லைக் நம்ம ஒரு ஓவர்ஃப்ளோ பார்த்தோம்ல, லைக் டீமன் எப்படி பண்ணோன்ட்டு. ஸோ we are passing everything to them. ஸோ தட் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி இட் கிரியேட்டிங் இமேஜ் தவிர்த்து நம்மளுக்கு அந்த டாக்கர் ஃபைலை பார்க்க முடியாது. ஓகே, ஒன்லி வித் திஸ் ஹெல்ப் ஆஃப் ஹிஸ்டரி கமாண்டோடனா அது பர்டிகுலர் என்ன இருக்குன்னு வேணா பார்க்கலாமே தவிர யூ கேன் நம்ம வந்து ரேதர் தென். இதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரம் இதுல தான் ஆமா இருக்கு, என்விரான்மெண்டல் ஆமா வேரியபிள் கொடுத்துருக்கு, லேபிள் இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கலாம். லைக் இன்ஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா யூ கேன் see those things. என்ன ஆர்கிடெக்சர்ல பில்ட் பண்ணிருக்காங்க, என்ன யூஸ் கேஸ் இருக்கு. ஸோ யூ கேன் இந்த இன்ஸ்பெக்ட் வச்சு வேணா யூ கேன் கெட் இட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, தென் யா. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம பாத்தீங்கன்னா ஆர்குமெண்ட். ஆர்குமெண்ட்ல வந்து டாக்கர் ஃபைலோட ஃபர்ஸ்ட் கமாண்டா கூட கொடுக்கலாம். லைக் மோஸ்ட் ஆஃப் த ஃபைல்ஸ் வந்து நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃப்ரம் த மஸ்டா கொடுக்கலாம். லைக் தேர் இஸ் ஒன் மோர் ஆப்ஷன், வி கேன் லைக் யூஸ் ஆர்க் ஆஸ் ஏ டாக்கர் ஃபைல ஃபர்ஸ்ட் கமாண்டா யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்டாவும் யூஸ் பண்ணலாம். லைக் wherever we can use it, but arg பாத்தீங்கன்னா it also like can be place it in first line of our docker file. so இது என்ன யூஸ் கேஸ் இருக்குன்னா இது வந்து பாத்தீங்கன்னா it will be used to set value at image level. இமேஜ் லெவல்ல தான் வந்து பேஸ் பண்ணோம். எப்படின்னா ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகுதுன்னா அந்த கண்டெய்னரோட ரன் டைமுக்கு மட்டும்தான் வந்து இந்த வேல்யூ வந்து யூ கேன் ஏபிள் டு யூஸ் இட். ஆஃப்டர் தட் ஒரு கண்டெய்னர் சொல்ற பாருங்க, இமேஜ் வந்து கிரியேட் பண்ற லெவலுக்கு தான் இட் வில் யூஸ். ஒன்ஸ் இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா யூ கான்ட் ஏபிள் டு see திஸ் வேல்யூ. இது எப்படி நம்ம பார்க்கலன்னா, ஸோ இது எப்படி நம்ம யூஸ் பண்றோம்னா லைக் வில் யூஸ் ஃபர்ஸ்ட்ல யூஸ் பண்றோம். ஆர்க்குன்னு ஒரு இது கொடுத்துட்டு ஐம் டிக்ளேரிங் எ வேரியபிள் வெர்ஷன் ஈக்குவல் டு லேட்டஸ்ட்னு கொடுக்குறேன். ஸோ இங்க நான் மாத்த போறேன். லைக் ஐ வில் பி யூசிங் திஸ் ஆர்குமெண்ட் ஏஆர்ஜின் பேஸ் நத்திங் பட் ஆர்குமெண்ட். ஸோ இது நான் எப்படி கால் பண்ணணும்னா நம்ம லினக்ஸ்ல பார்த்துருப்போம்ல, லைக் ஹவ் யூ வில் கால் ஏ வேரியபிள், ரைட்? டாலர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பேசஸ் தென் அவர் வேரியபிள் நேம். ஸோ இதை கால் பண்றேன். ஸோ இப்போ கால் பண்ணும்போது மை வெர்ஷன் வில் டேக், ஒரே செகண்ட், யா, மை வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் லேட்டஸ்ட் ஃப்ரம் காலிங் திஸ் பர்டிகுலர் வேரியபிள். இதே வேரியபிள் இஃப் ஐ வாண்ட் டு கிவ் இன் மெயின்டைனர் இல்ல ஐ வாண்ட் டு கிவ் அனதர் லேபிள், ஒரு லேபிள்ல ஐ கிவ் ஒன் மோர் திங் லைக் வெர்ஷன் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. வெர்ஷன் வேணாம், கன்ஃபியூஸ் ஆகும். லைக் டெமோன்னு ஜஸ்ட் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு இஃப் ஐ காலிங் தட்
பர்டிகுலர் வேரியபிள், அந்த வேரியபிளை நான் கால் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூ குட் சி, இந்த வேரியபிள் கால் பண்றேன்னா யூ won't able to see this வேல்யூ. ஏன்னா அந்த இமேஜ் கிரியேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இந்த இந்த லேபிள் எதுக்கு யூஸ் பண்ணது? நம்ம இமேஜ் ஒன்ஸ் கிரியேட் ஆன அப்புறம் கூட we can able to see the details, right? பட் இங்க பாத்தீங்கன்னா you can't able to see that. So let me show in real time. Docker file, vi docker file edit பண்றேன். I'm pasting docker file. Okay, பண்ணிட்டு then I'll build my image. So see, ரன் டைம்ல பாத்தீங்கன்னா it took value. இங்க பாத்தீங்கன்னா it took value. Here பாத்தீங்கன்னா it took demo equal to version. See, I'll show you in the inspect command. Docker inspect demo கொடுத்தீங்கன்னா see, run timeல it didn't took my variable. So இது இமேஜோட கிரியேஷன் லெவல்லே மட்டும்தான் it will take. மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்து ஒரு வெர்ஷனோ ஒரு வேரியபிளோ ஒரு இமேஜ் கிரியேஷன் அப்பறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் ஆர்குமெண்ட் வந்து ரன் டைம்ல அந்த இமேஜ் கிரியேஷன் லெவல்ல மட்டும்தான் நம்ம வந்து வில் யூஸ் தட். ஓகே, இன்கேஸ் இந்த வெர்ஷன் லேட்டஸ்ட் தவிர இஃப் ஐ வாண்ட் டு யூஸ் அ டிஃப்ரெண்ட் இமேஜ் லைக் வெர்ஷன் 22 லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா 22.04 you can mention that particular 24.04 கூட நீங்க இங்க மென்ஷன் பண்ணிட்டு you can call it. So if I want to here, right, 24.04, right, I can take it. vi docker file, then I'm pasting my commands. See, it took version also latest பார்த்தீங்கன்னா அதுதான் latest tag. So it downloaded newer image 24.04. So நம்மளுக்கு செட் ஆகுது. அந்த ரன் டைம்ல நம்மளால அந்த வேல்யூ பார்க்க முடியாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணணும்னா we can't use argument as a போஸ்ட். ஒன்ஸ் நம்ம அந்த இமேஜ் கிரியேட் ஆன அப்புறம் என்ன ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுமோ we can't able to see that. இங்க டாக்கர் இன்ஸ்பெக்ட்லயே போய் பார்த்தா கூட you can't find ஆர்குமெண்ட் ஒரு வேல்யூவே உங்களால பார்க்க முடியாது. அந்த கிரியேஷன் லெவலுக்கு மட்டும், இந்த கிரியேஷன் லெவலுக்கு மட்டும் அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணலாமே தவிர இட் won't செட். நம்ம அந்த வேல்யூ வந்து எங்கேயுமே செட் ஆகாது. ஓகே ஓகே தென் ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம எக்ஸ்போஸ் பார்க்கலாம். லைக் வாட் இஸ் எக்ஸ்போஸ்? இந்த எக்ஸ்போஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ஜஸ்ட் ஃபார் எ டாக்குமெண்ட் பர்பஸ். டாக்குமெண்ட் பர்பஸுக்காக நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த எக்ஸ்போஸ் எதுனா ஒரு வேல்யூ இருக்கா? இப்போ நான் இந்த எக்ஸ்போஸ் பார்த்தீங்கன்னா 18 நான் மென்ஷன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ really if I run a container, it automatically assign a port to 80 போர்ட்டுக்கு அசைன் ஆகும்னா கிடையாது. we just informing that என்னோட அப்ளிகேஷன் வந்து இந்த போர்ட்ல ரன் ஆகும். when you try creating a container, right, try to use that same port. எங்க இந்த போர்ட் யூஸ் பண்ணி you can do. ஓகேவா? ஸோ யூஸ்வலா அந்த போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் டேக் டிசிபி ஆர் யூடிபி. இந்த ரெண்டு போர்ட்டு தான் எடுத்துக்கும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா டிசிபி தான் இருக்கும். நம்ம லைக் நெட்வொர்க்கிங் நம்ம பார்க்கும்போது we know, right, டிசிபினா என்ன யூடிபினா என்ன. ஸோ வி பார்த்துருப்போம். இஃப் யூ டென்ட் ரீகால் இட், கோ பேக் அண்ட் சி. ஓகேவா? ஸோ எக்ஸ்போஸ் ஒரு ஜென்ரல் ஒரு பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம். லைக் ஜஸ்ட் வாண்ட் டு நோட்டிஃபை தட் பர்டிகுலர்லி என்னோட ஆப் பார்த்தீங்கன்னா இங்க எக்ஸ்போஸ் ஆகுது. நீங்க போய் பாருங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு. ஸோ ஐம் ஜஸ்ட் யூசிங் 80. இது எங்க பார்க்கலான்ட்டு ஐ ஷோ யூ. ஓகே, ஐ காப்பி தட். I will docker file, I'll expose.
expose port 80 கொடுக்குறேன். Then if I give WQ docker inspect sorry build பண்றேன். build பண்ணிட்டு if I go docker image ls okay is there okay demo. If you see there will be option called port or something. See exposed port. It says 80 or TCP, right? So இப்ப நம்ம வந்து ரன் டைம் நம்ம ஒரு கண்டெய்னர் ரன் பண்றோம்னா we can use this பர்டிகுலரா இந்த ஆப்ஷன் இந்த இமேஜ் வந்து இந்த போர்ட்ல தான் ரன் ஆகணும்னு சொல்றோம். ஏன்னா we know that டிஃபால்ட்டா என்ஜினிக்ஸ் பாத்தீங்கன்னா போர்ட் 80ல தான் ரன் ஆகும். ஸோ இப்போ அதை எப்படி நம்ம வெரிஃபை பண்ணலைன்னா ஸோ டாக்கர் ரன் -d -it I'll give a demo called demo 1. Then இந்த டைம் வந்து நம்ம யூஸ் பண்ண கஸ்டம் இமேஜ். ஸோ வாட் இஸ் அவர் கஸ்டம் இமேஜ் டெமோ கோலன் லேட்டஸ்ட். இப்போ நம்ம லேட்டஸ்ட் கொடுக்கலாம் கூட நம்மளோட இமேஜ் எடுத்துக்கோ. சி கண்டெய்னர் ரன் டாக்கர் ps கொடுத்தீங்கன்னா ஸோ நம்ம கண்டெய்னர் இஸ் அப் அண்ட் ரன்னிங். யூ குட் சி ரைட் போர்ட் இஸ் 8080. பட் நம்ம வந்து ஓஸ் போர்ட் கண்டெய்னர் போர்ட்டோட ரெண்டுமே வந்து நம்ம மேப் பண்ணல. ஸோ இஃப் ஐ ட்ரை டு லாகின் ரைட் என்னோட இன்ஸ்டன்ஸ் ஐ டென்ட் எக்ஸ்போஸ் டு நம்ம -p ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணவே இல்லை ரைட். ஸோ with the help of docker file நீங்க docker file பார்த்துட்டு if I want to map ports right you have to run timeல you have to mention that. So docker run I'll remove this container first. docker rm -f in the sense forceful நான் remove பண்றேன். then my container name demo 1 remove பண்றேன். let it remove. yeah it removed. so பாஸ் பண்ணும்போது நேமுக்கு அப்புறம் you can pass it. yeah so what is the option -p கொடுத்துட்டு you know right first பாத்தீங்கன்னா host port நான் என்ன போர்ட்ல யூஸ் பண்ண போறேன் 8090 ஒரு போர்ட்ல யூஸ் பண்ண போறேன். then I'm going to use container port நம்மளுக்கு தெரியும் it will run on 8080. so then I'll give enter. if I give docker ps கொடுத்தீங்கன்னா you could see my container is port forwarded to 8080. so இப்போ போய் if I refresh right I can able to see இல்லைன்னா nginx ஸ்டார்ட் ஆகல will write you will see I'll add one more command. nginx வந்து ஸ்டார்ட் ஆகல. for that I'll use cmd. நான் சொல்றேன் உங்களுக்கு cmd என்ன பண்ணணும்ட்டு going forward. so cmd nginx then -g I'll show you. ஓகே நான் உங்களுக்கு சிஎம்டி லைக் I'll explain ஒன் பை ஒன் வரும்போது சிஎம்டி நான் என்னன்ட்டு கூட I'll explain you. I'm just writing this to start this particular service மட்டும் நான் ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. so I'll remove this container. so my image is built.
I'll try to run the container again. Docker ps hyphen a. Okay, it's up and running. Yeah, I'll try to refresh my browser. Maybe போர்ட் port. நம்பர் போர்ட் நம்பர் கொடுக்கவே இல்லை. Okay, okay. Thank you. 80, 90, right? எஸ். See, we can able to access our Nginx application. Okay, va. So, இப்போ இந்த கமாண்ட் நம்ம லைக் இந்த கமாண்ட் ஜஸ்ட் டு ஸ்டார்ட் ஆர் Nginx சர்வீசஸ். ஓகேவா? நான் வரும்போது சொல்றேன். ஓகே, தட் இஸ் த ஒன். ஸோ இந்த எக்ஸ்போஸ் வந்து அதுக்கு யூஸ் பண்ணது. தேர் இஸ் நம்ம எப்பவுமே நம்ம வந்து ரன் டைம்ல பாத்தீங்கன்னா வி ஆல்வேஸ் சீன் ஸ்மால் பி, ரைட்? இந்த ஸ்மால் பி யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்மால் லெட்டர் பி தான் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ இன்கேஸ் இஃப் ஐ யூஸ் அ கேபிட்டல் பி, வாட் வில் ஹேப்பன்னா, I'll stop this container first. Yeah, I'll stop this container. Okay, I stopped it. So I'll try to use a capital P. நான் எதுவுமே யூஸ் பண்ணல. I just use capital P and demo. What will happen? It will randomly assign a port to us. If we see Docker PS, right? PS hyphen PS கொடுத்தாவே you can get it. See, இந்த போர்ட் நம்ம ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கோம்ல, வாட் எவர் வி எக்ஸ்போஸ்ட் இந்த போர்ட், அந்த எக்ஸ்போஸ் அந்த போர்ட் தான் டிஃபால்ட்டா டாக்கரோட ஹோஸ்ட் போர்ட்டுன்ட்டு அந்த கண்டெய்னர் போர்ட்டுன்ட்டு எடுத்துக்கிட்டு இட் வில் அசைன் ரேண்டம் போர்ட். ஒரு ரேண்டமா ஒரு போர்ட் நம்மளுக்கு அசைன் பண்ணிக்கும். ஸோ இஃப் ஐ டேக் அண்ட் சி, ரைட், ஐ கேன் ஏபிள் டு 32768, ரைட்? 32768. ஸோ இட் அசைன்ஸ். இந்த போர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கலா அசைன் ஆகும். ஸோ இதுதான் இந்த எக்ஸ்போஸோட வேலை. இஃப் யூஸ் அ கேபிட்டல் பி, ரைட், நம்ம இங்க எக்ஸ்போஸ் எந்த போர்ட் நம்ம சொல்றோமோ அந்த போர்ட்டை வந்து கேபிட்டல் பி வில் டேக் இட் ஆஸ் டாக்கர் ஃபைல்ல என்ன எழுதியிருக்கோ அந்த கேபிட்டல் பி வந்து கண்டெய்னரோட போர்ட்டை எடுத்துக்கிட்டு இட் வில் அசைன் ரேண்டம் போர்ட். என்ன போர்ட் அவைலபிள் இருக்கோ, இன்கேஸ் நம்மளுக்கு தெரியாதுல்ல, லைக் சம் அதர் போர்ட்ஸ் மேபி ஆக்குபைட். நம்ம யூஸ் பண்ற போர்ட் 8080, சப்போஸ் இப்போ நான் 8080 யூஸ் பண்றேன்னா ஏற்கனவே ஜென்கின்ஸ் ரன் ஆகுது. ஸோ அந்த போர்ட் ஆக்குபைடா இருக்குட்டா வி கான்ட் யூஸ் இட், ரைட்? ஸோ இட் வில் கெட் போர்ட் கான்ஃபிளிக்ட் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு வி கேன் யூஸ் கேபிட்டல் பி. கேபிட்டல் பி என்ன கொடுக்குன்னா இட் வில் கிவ் எ ஒரு ரேண்டம் போர்ட் விச் இஸ் ஆர் நாட் யூஸ்டு போட்டா நம்மளுக்கு கொடுத்துக்கோ. அந்த போர்ட் வந்து இட் வில் மேப் வித் த டாக்கர் ஃபைல என்ன போர்ட் நம்ம கொடுத்தோமோ அது வில் டேக் இட் as a டிஃபால்ட் போர்ட். டிஃபால்ட் கண்டெய்னரோட போர்ட்டா எடுத்துக்கிட்டு இட் வில் மேப் அண்ட் we can able to access our application. ஓகே, ஓகே. தென் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, ஸோ வி யூஸ்ட் எக்ஸ்போஸ், ரைட்? எக்ஸ்போஸ் வித் ஸ்மால் பி அண்ட் கேபிட்டல் பி ரெண்டுமே பார்த்தோம். தென் வில் சி காப்பி அண்ட் ஆட். காப்பி 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 இஸ் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா வி கேன் நோ, ரைட்? ஒரு ஃபைலை வந்து லோக்கல் லோக்கல் சிஸ்டம்ல இருந்து நம்மளோட கண்டெய்னருக்குள்ள we can push it. கண்டெய்னருக்குள்ள நம்ம புஷ் பண்ணலாம். ஸோ தென் ஒன் மோர் திங் பண்ணலாம். லைக் வித் இது காப்பி பார்த்தீங்கன்னா இட் வில் டூ தட். ஒன் மோர் திங் என்னன்னா we can able to change the ownership of the file. ஸோ இன்கேஸ் Nginx ரன் ஆகுதுன்னா, Nginx ரன் ஆச்சுன்னா டிஃபால்ட்டா www-dataன்ட்டு ஒரு யூசர் கிரியேட் ஆகும். ஸோ இன்கேஸ் ஐ வாண்ட் டு யூஸ் தட், இந்த ஒரு ஃபைலை நான் காப்பி போய் பேஸ்ட் பண்றேன்னா அந்த ஃபைலை வந்து இந்த www-data தான் யூஸ் பண்ணணும்னா, லைக் யூ ஷுட் பி த ஓனர்னா we can use ch1. இந்த ch1 காப்பி கூட பேஸ்ட் பண்ணி we can do. அதே போல் அட் எ டைம் ஒரு காப்பி கமெண்ட்ல ஒரே ஃபைல் தான் பாஸ் பண்ண முடியுமா? இல்ல. லைக் we can pass multiple
files in a single command. In a single command la we can pass. Single command la will pass. We can pass. Okay. So இதை எப்படி அச்சீவ் பண்ணலாம்னா I'll show you. So I'll stop this container first. Oh, let it stop. Okay. I'll create two images, two HTML file index.html. இந்த index.html create பண்றேன். I'm not adding much thing. I'm just adding ஒரே ஒரு tag மட்டும் add பண்றேன். h1 h1 வந்து heading பெருசா இருக்கும். This is index page. h1 கொடுத்துட்டு I'm saving this file. Also, I'll do one more file demo.html கொடுத்துட்டு I'll doing the same thing. h1 this is to check. Copy. ஸோ இந்த ரெண்டு யூஸ் பண்ணிட்டேன் லைக் இந்த ரெண்டுமே நான் எழுதிட்டேன் ஸோ இதை நான் எப்படி யூஸ் பண்ண போறேன்னா ஸோ ஐ கேன் ரைட் இட் பிஃபோர் ஸ்டார்டிங் ரைட் ஸ்டார்டிங் ஆர் பிஃபோர் எக்ஸ்போசிங் ரைட் வி கேன் ரைட் ஸோ காப்பி என்ன ஃபைல் நம்ம பண்ண போறோம் ஸோ வில் பி ஸோ விச் ஃபைல் வில் பி டூயிங் வில் பி யூசிங் காப்பி index.html தென் எந்த பாத் இப்போ இந்த ஃபைல் இருக்கு எந்த பாத்தில் நீ பண்ண போறேன்னா ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ஒரே செகண்ட் யூஸ்வலி இட் வில் பி லைக் இன் கேஸ் யூ வாண்ட் டு சி அவர் HTML பேஜஸ்னா வி கேன் புட் இட் இன் ஒரே செகண்ட் there will be a path www something path written somewhere /var www html வார்ல இருக்காது இது அது வந்து பாத்தீங்கன்னா டாம் கேட் இது இன்ஜினெக்ஸ்ல டிஃப்ரெண்ட் பாத்ல இருக்கும் let me இருங்க I written it somewhere ஒரே 1 minute yeah okay I think it will be like /usr share nginx /html நினைக்கிறேன் there is one more path also I written somewhere. I'll see. Sure. Let me try. Copy. I'll copy the same file again to see if it is working or not. Index.html where www.html. I'm not sure. In the place center, we'll see. So இப்போ ஒரே ஒரு ஃபைல நான் காப்பி பண்றேன் ஒன்ஸ் இட் இஸ் கரெக்ட்னா வில் சி ஓகே I build the image first so it build it copied then I'll try to run a container author ps hyphen
See, container 32769. 32769. Yeah, work ஆகுது பாருங்க. This is index page. So if I go with the demo, only one page தான் பண்ணணும். In case of I want to do multiple files na, you can specify another demo.html, right? Also here I'm passing it. I think we have to pass two values. இந்த ரெண்டு இடத்துலயும் pass பண்ணணும். demo.html. Okay. இந்த ரெண்டு ஃபைலும் நான் காப்பி பண்ணிட்டேன். Then I'm changing this file. Container stop பண்ணிடுறேன். I need to first. So I'm pasting the file here. Okay. I'll stop the container and image build பண்ணுவோம். கண்டெய்னரை ஸ்டாப் பண்றேன். ஓல்டு கண்டெய்னரை. Then நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் we have to build the image again. Then only we can able to use our latest image. Okay வா? Then I'm building my image. So I have to use okay. ஸோ இப்போ நம்ம மல்டிபிள் ஃபைல் யூஸ் பண்றோம்ல, இங்க யூஸ் பண்ணும்போது we have to use the slash option. ஸோ இங்க அது கொடுக்கல, அதனால showing as an error. Directory end with an A. So we are copying multiple files na. You have to use option called slash. Okay, the slash use பண்ணிட்டு you have to do. Okay, then docker file. WQ, then I'll start. Okay, my image is built successfully. I'll try to run that container. Container run பண்றேன். It got ran. So what is the port number? Docker peer. We could see 32770. See, we could see the index. இதே நம்ம demo page பார்க்கணும்னா slash demo.html I believe. See, register check நம்மளால காப்பி பண்ண முடியுது. இத ஓனர்ஷிப் பாத்தீங்கன்னா if we go inside to that container, நம்மளோட கண்டெய்னரோட இன்சைட் குள்ள போனோம்னா docker exec exact -it, then the container name, demo 1. So we are inside, sorry, bash shell கொடுக்கல. So I'll use ஒரு shell கொடுக்கணும். I'll use bash. So நம்ம container குள்ள இருக்கும். So we know that we copied the file to like I answer you okay ஒரு 2 minutes. Okay, so we know that இந்த ஃபைலை வந்து எங்க காப்பி பண்ணியிருக்கோம், இந்த பர்டிகுலர் பாத்ல காப்பி பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா if we go to that path lsr or if you ls this path, right, the owner of the file பார்த்தீங்கன்னா ll I think ll கொடுக்கலாமா? Yeah, if you go inside that path பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா it is in root. So இப்போ ஒரு nginx ரன் ஆகுதுன்னா you can able to see that nginx process. So ஒரு ப்ராசஸ் ரன் ஆகுதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு we use psaaux-னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணும்போது we could see, right, nginx using the child process. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் யூஸ் பண்ணது. லைக் அதர் லைக் www data or like child process. In case that particular எப்படி சொல்றது, அந்த பர்டிகுலரா நம்ம இந்த யூசர் தான் வந்து இந்த ஃபைலோட ஓனர்ஷிப் இருக்கணும்னா we can do that at the time of copying itself. நம்ம காப்பி பண்ணும்போதே we can do that. How to do that in Linux? எப்படி நம்ம chmon கமாண்ட் யூஸ் பண்ணணும் I'll show you இந்த காப்பி பண்ணும்போது ஒரு ஓனர்ஷிப், அந்த ஃபைலோட ஓனர்ஷிப் எப்படி மாத்துறது I'll show you. Okay, so Rishi, what was your question?
பிரமோத், அந்த டாக்கர் ஃபைலுக்குள்ள போங்க. ம். யா, ஓகே. யா. ஸோ ஆக்சுவலி இது நம்ம லைன் நம்பர் 8 அண்ட் 9ல ஃபர்ஸ்ட் வந்து ம். டெமோ டாட் ஹெச்டிஎம்எல், இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல், இது ரெண்டை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் பிரமோத். இல்ல 8 and 9. நான் ஓகே. இது நத்திங் பட் இந்த காப்பி இந்த என்னோட இப்போ நான் ஐ மீன் மை மெயின் சிஸ்டம். ஸோ என்னோட மெயின் சிஸ்டம்ல இருக்க லைக் என்னோட ஃபோல்டர்ல இருக்க டெமோ அண்ட் இண்டெக்ஸ் டாட் HTML இந்த ரெண்டு ஃபைலுமே ஐம் காப்பிங் இன்டு த கண்டெய்னர். இது ரெண்டுமே என்னோட லோக்கல் ஃபைல்ல இருக்க லோக்கல் சிஸ்டம்ல இருக்க ஃபைல்ஸ், டாக்கர் ஹோஸ்ட்ல இருக்க ஃபைல். இது இந்த கண்டெய்னர் பாத்துல காப்பி பண்ண சொல்றோம். ஸோ இஃப் யூ கோ இன்சைட் தட் பர்டிகுலர் கண்டெய்னர்னா யூ குட் சி என்ன பாத் அது cd/usr share nginx. ஸோ இந்த ரெண்டு ஃபைலை வந்து நம்ம வந்து லைக் வி ஆர் காப்பிங் இன்சைட் த HTML. ஓகே. ஸோ அந்த ரெண்டு ஃபைலுமே வந்து லோக்கல் சிஸ்டம்ல இருந்து கண்டெய்னருக்கு நம்ம காப்பி பண்றோம். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு டூ எனி ஆப்ரேஷன்ஸ் அந்த ஃபைல் ரிக்வயர்ட்னா இதே தான் நம்ம ஒரு பேக்கேஜ் இப்போ ஒரு வார் ஃபைல நீங்க வந்து டெப்ளாய் பண்றது கூட வில் காப்பி வேர் அந்த வார் வந்து நம்ம காப்பி பண்ணுவோம். ஸோ வி யூஸ் காப்பி கமெண்ட். ஓகே, காப்பி ஆர் ஆட். ஸோ ரெண்டு விதம் இருக்கு. ஐ ஷோ யூ. ஓகே. ஸோ அந்த லோக்கல் ஃபைல்ஸை வந்து நம்ம லோக்கல் என்னோட சிஸ்டம்ல இருக்க ஃபைல்ஸை வந்து ஐம் லைக் அந்த ஃபைல்ஸை வந்து ஐம் காப்பிங் டு இன்சைட் டு மை கண்டெய்னர். அதுதான் அது யூஸ் கேஸ் காப்பி கமெண்ட். ஓகேவா? ஸோ எஸ் இதுல தான் பிரமோத். நான் சொல்லும்போது ஸோ இது ரெண்டு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல் இன் ரூட். ஸோ வி நோ ரைட் ஒரு ஒரு சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னா இட் வில் கிரியேட் ஏ குரூப், ரைட்? தட் குரூப் கேன் பி விசிபிள் இன் இடிசி பாஸ்வேர்ட். இஃப் யூ பாஸ்வேர்ட், ரைட்? ஸோ பாஸ்வேர்ட் பாத்தீங்கன்னா இட் வில் கிரியேட் பாஸ்வேர்ட் ஆர் குரூப் இட் வில் கிரியேட். ஸோ we could see somewhere www dot something. Okay, it didn't create. Okay, leave it. So, but இங்க நீங்க ஒரு ப்ராசஸர் ஆனும் போது you could see a so we know Nginx is running. So I'm grabbing that value. We could see, right? Root வந்து main process use பண்ணது. Then there is one more called www-data. So I want to இந்த ரெண்டு ஃபைலுமே வந்து இந்த ஓனர்ஷிப் www data தான் யூஸ் பண்ணணும்னா how we can do, right? We can pass a file called command called chown equal to so என்னது இது www data. So I'll be passing here equal to www data colon www data then the file name. So I'll pass the same here to next line and we'll run a container. ஸோ ஓனர்ஷிப்பை டேட்டா கொடுக்குறோம், அது புரியுது. பட் இது எதுக்காக அப்படி கொடுக்குறோம்? இது ஃபர்தரா நான் போகும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா when you log into a container ஒரு கண்டெய்னருக்குள்ள லாகின் பண்ணனா you can able to see as a root, right? So root கண்டெய்னரா இருக்குங்க. So இன்கேஸ் நான் ரூட் என் கண்டெய்னரா இருக்கக்கூடாது, ஒரு யூசர் தான் இருக்கணும். அந்த யூசர் வந்து எந்த ஆப்ரேஷன்ஸுமே பண்ணக்கூடாது. ஸோ ஆன் செக்யூரிட்டி பர்பஸ், ரைட்? ஸோ வில் அவாய்ட் கிவிங் ரூட் அண்ட் ரூட் அஸ் ஏ ஏன்னா இப்போ சப்போஸ் ரூட் யூசரா இருந்தா யூ கேன் டூ எனி திங், ரைட்? யூ கேன் இஃப் லைக் சம் ஒரு லைக் ஜூனியர் வந்து அந்த கண்டெய்னருக்குள்ள லாகின் பண்ணிட்டு யூ மைட் டூ எனி திங். யூ மைட் அவனுக்கு அவேர்னஸ் இல்லாம யூ கேன் மைட் டூ எனி திங், ரைட்? ஸோ that is like one kind of vulnerable we are like putting into our application, right? So in the particular process run ஆகுதுன்னா so இந்த user தான் வந்து it should be ownership. So in case நான் உங்களுக்கு further like once we complete all parameters, right, I will create a one small mini project. அந்த mini projectல docker வந்து non root user எப்படி access பண்றேன்னு I'll show you. ஓகேவா? So இப்போ I'm just changing Okay. a ownership. So I'm showing here copy also having an option to do changing the ownership of a file. Okay, what runtime.
I'm copying லாஸ்ட் it ஒன் here. ஒன்லி ஒன் டவுட் ப்ரமோட். இப்போ கேளுங்க. இந்த 8, 9ல வந்து ரெண்டு தடவை நம்ம எதுக்கு பண்றோம் ஆக்சுவலி? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா Nginx பாத்தீங்கன்னா it will store the values in these two places. So if you go see ஓகே Nginx ஓகே ஓட ஓகே documentation பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். ஓகேவா? ஓகே ஓகே தேங்க்ஸ் தேங்க்ஸ். Okay. Okay. Then I'll exit from the container. I'll remove. Yeah, remove பண்ணிட்ட container demo-வை. Let it remove. Okay. I'll go Docker file. I'm changing the ownership now. Okay. Then I'll build. I'll build. So it done. I'm running it. Let it run. We'll go inside to that container. So we know that path cd/usr share nginx html. If I give ll, right? See, I have changed. Runtime I can able to, with the help of copy command, I can able to change the uh, ownership of the file. So still it works. If we go there and exit from here, Docker PS, the port number is 32771. See, it still works. See, it still works. Okay, வா. So, இப்போ பார்த்தீங்கன்னா we could see a ownership change. Ownership வந்து it became data. ww-data, whatever we used, right? That particular வந்து we can set. நம்ம அதை செட் பண்ணிட்டோம். Okay. Then one more option. Next பார்த்தீங்கன்னா add. Add என்ன பண்ணுன்னா காப்பிக்கு ஆடுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா காப்பி will do a local file systemல இருக்க வேல்யூ மட்டும்தான் it will put. ஓகேவா? It will take local இப்போ நம்ம local file system இந்த ஃபைல் இந்த டூ அந்த ஃபைல். சப்போஸ் இன் கேஸ் இஃப் ஐ வாண்ட் டு டவுன்லோட் ஃப்ரம் ஏ யூஆர்எல், ஒரு யூஆர்எல் இருந்து டவுன்லோட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு டவுன்லோட் சோனார்னு வச்சுக்கோங்களேன். சோனார் if I want to download a Sonar Cube நான் டவுன்லோட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். So I can go here, take downloading. Okay, then fine. So if I want to download this community edition, right? So I just right click and copy the, it's not taking copy URL. So I can take here and I can get compile link address, right? If I see, right? நம்ம நார்மலா இந்த பைனரி டவுன்லோட் பண்ண வாட் வி யூஸ் லினக்ஸ்ல பாத்தீங்கன்னா we use duplicate, right? Duplicate கொடுத்துட்டு then we can paste this URL and it can able to download for us, right? So if we give ll, right, we could able to see in the zip folder we could இருக்குல்ல. So in case இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும்னா we don't want to install one more package called duplicate. டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா duplicate பேக்கேஜ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்காது. லைக் see duplicate, I'm giving the same URL na. See அதுக்கிட்ட duplicate இல்ல, then we need to install duplicate and we have to pass that value, அந்த value pass பண்ணி we have to do that. So அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா with the help of add command இருக்குல்ல. So with the help of add command we can do that, we can achieve that. So I'm
copy link address, right? By taking zip itself. So I want to download this chip from this particular URL and the I can do it. So Docker, I'll remove first rm -f demo one, and I'll copy this. Yeah, VA Docker file. How to improve that? Okay, I'm pasting this here. Okay, then இந்த image நான் build பண்றேன். ஓகே. நான் டவுன்லோட் பண்ணனே தவிர ஐ டென்ட் மென்ஷன் த டெஸ்டினேஷன். ஸோ கண்டெய்னர்ல எங்க இருக்கணும்? ஸோ ஐ ஸ்பெசிஃபை லைக் டிஎம்பின்னு அந்த ஃபோல்டருக்குள்ள யூ கேன் புட் இட்ன்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஐ டென்ட் மென்ஷன் த ஃபோல்டர். தட்ஸ் வை டேமன் லைக் த்ரோன் எரர் டெஸ்டினேஷன் குட் நாட் பி டிட்டர்மைன். நான் டெஸ்டினேஷனே கொடுக்கலன்னு சொல்லி இன்கேஸ் இது கரண்ட் டைரக்ட்லி நீங்க பிளேஸ் பண்ணனா யூ கேன் யூஸ் ஆப்ஷன் கால் டாட். ஓகேவா? டாட் யூஸ் பண்ணலாம். இஃப் யூ வாண்ட் டு டூ எ ஸ்பெசிஃபிக் பாத்னா யூ கேன் யூஸ் எ ஸ்பெசிஃபிக் பாத். ஐ யூஸ் /temp. ஓகே, okay. I'm specifying the path. Then it started building it. It's downloading my images. என்னோட நான் கொடுத்த பாத்தசி it can do that. If you try to achieve the same thing with copy command, இந்த command நீங்க copy யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா you will throw an error. So copy only do file copy from local to a container, but add will do download URLs ல இருந்து கூட you can do that. Also like add ஓட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா there is one more like docker add. Add local or remote files to directories, right? Also it will do like it will also like decompress for us. So others pathina decoms. So specific formats இருக்குல்ல for dot zip வந்து பாத்தீங்கன்னா docker file வந்து இந்த .gz இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே விஷயம் பையன் வந்துட்டா. 1 minute. ஓகே ஃபைன் குட். ஸோ .gz இருக்குல்ல, ஸோ இந்த .gz ஃபைல்ஸ் எல்லாம் இட் ஆட்டோமேட்டிக்லி டீக்ரம்ஸ் ஃபார் அஸ் டீகம்ப்ரஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். இஃப் யூ யூஸ் ஆட் பார்த்தீங்கன்னா த ஆட் ஹஸ் டூ ஸ்பெஷாலிட்டி. இது காப்பி ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணும். ஆல்சோ இட் வில் காப்பி த யூஆர்எல் from it will download the content from a URL. Also it also decompress. இது பாத்தீங்கன்னா டாட் ஜிப்ல இருக்கு. ஸோ டாட் ஜிப் won't support because unzip வந்து டிஃபால்ட்டாவே நம்ம கிட்ட இருக்காது. ஸோ டாக்கர் ஃபைல் won't do that. Okay, let me run this container. I'll run this container. Then we'll go inside that. So நம்ம கண்டெய்னருக்குள்ள போட்டோம். We know we put it in temp, right? /tmp, right? If you give ll, right, we could see our zip file. So you could see like add can do URL ல இருந்து contented கூட what duplicate do, right? What duplicate do, the same thing add will do. All some file it automatically decompress for us.
some file extension பாத்தீங்கன்னா docker add will do automatic decompress for us. ஓகேவா? So இதுல இருந்து எனி டவுட்ஸ் இருக்கா? லைக் we are almost reaching our end of our session. So like other things we'll see tomorrow. ஓகேவா? ஸோ இது சோஃபார் பார்த்ததுல எனி டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கா இந்த டாக்கர் ஃபைல் நம்ம யூஸ் பண்ண பேராமீட்டர்ஸ்ல? ஹலோ, ஸோ I'm audible, right? I think so. Yes, Pramod, yes. Okay. So just go through this. In case of any issues, you can let me know. So I think tomorrow, like the other parameters, நம்ம complete பண்ணிட்டு we'll get small hands-on project. So எல்லா parameters mostly we can use ஒரு 10 to 11 parameter வச்சுக்கிட்டு how we can do that I'll show you. Also, I'll give one more assignment on you Docker also. Docker file create பண்றதுக்கு I'll give one assignment. அதை நீங்க ரிசர்ச் பண்ணி நீங்க பண்ண போறீங்க. ஓகேவா? That would be interesting. So you do that, okay? So in case Okay. of no doubts, we can leave for the day. In suppose if you have a doubt now, put it in the WhatsApp group. People will answer for you or I will answer for you. Okay, va? Okay. Okay. Thank you. Thank you. Bye bye. Have a great day. Thanks, team. Thanks. Thank you. Thank you, team. Thanks, Thank Pramod. you. Bye Thank you. bye. Thank you. Bye.